பாடத்தை எப்படி ஆய்வுபடுத்த போறீங்க. முறைப்படி புதன்கிழமை ஒரு பாடத்திட்டத்தை ஆக்க புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அறைவகுப்புக்குரிய பாடத்தை ஒரு மேலோட்டமாக பார்க்க வேண்டும். பாடம் மேலோட்டமாக பார்க்க வேண்டும். அதன் பிறகு வியாழக்கிழமை அந்த படிப்பித்தலுக்கு தேவையான கருவிகள் என்ன கருவிகளை காட்ட போறீங்க. ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வகுப்பறையில் டீச்சர் வேலை கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருத்துவ ஞாயிறு. இந்த திருத்துவத்தை பிரதிபலிக்க ஏதும் ஒரு பொருள் கொண்டு வாங்க. என்ன ஒரு பொருள் கொண்டு வர சொன்னாங்க. அப்போ இந்த பிள்ளை அப்பாட்ட தான் கேட்குறாங்க. அப்பா இப்படி டீச்சர் சொன்னாங்க திருத்துவத்தை விளங்கி கொண்டு வந்து இது பாட பொருள் என்னென்னாலும் கொண்டு வர சொல்லி அப்பா கொஞ்சம் நேரம் யோசிச்சு போட்டு சொன்னாரா அம்மாட்ட போகிறோம் இல்லை சில பள்ளியிலெல்லாம் கேட்குற வேலை அம்மாட்ட தள்ளி விடுறாங்க. அப்போ அம்மாவும் அவங்க தோட்டத்துக்கு எல்லாம் போய் தேடி திருத்துவத்தை காட்டுற எந்த இல்லாமல் கிடைச்சு இது திருத்துவம். தந்தை மகன் தூயாமையார். அப்போ இந்த பிள்ளைக்கு சந்தோஷம். அது பாருங்க பெரிய இது என்ன நான் ஒரு சிந்தியில் தான் எதிர்பார்த்தேன். ஆனால் எனக்கு பெரிய கிடைச்சிச்சு காண்டி. இதுக்கு சிகரத்தில் சொல்லுவாங்க என்ன சீன ரப்பர் தமிழில் சீன ரப்பர். அப்போ இந்த பொருட்கள் அவசியம் பாடத்துக்கு தினம் பாடத்தை படிக்கிற நேரம் இந்த பொருட்கள் விஷுவலைஸ் என்று சொல்கிற ஆங்கிலத்தில் விஷுவலைஸ் எல்லாம் இதெல்லாம் காட்டி தான் படிக்க வேணும். ரைட். இப்போ அப்போ வியாழக்கிழமை இதெல்லாம் கட்டி யோசிக்க வேணும். வெள்ளிக்கிழமை பாடத்திட்டத்தை எழுத வேணும். எப்படி எழுதுற என்ன முன்னோர் பாடத்தின் நோக்கம் என்ன பொருட்கள் என்ன அது ஒரு முறை இருக்கு. எழுதுகிற முறை இருக்கு. நான் தெரியும் அதெல்லாம் எழுத வரும். அது வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை திருப்பி மேலோட்டமாக பார்க்குறோம். மேலோட்டமாக பார்த்துட்டு பிள்ளைகளுக்கு செவிக்க தொடங்க வரும். குழந்தைகளுக்கு செவிக்க தொடங்க வரும். அவங்கள்ட்ட கொண்டு வருவாங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு தொடங்க முதல் பழைய பாடத்தை சாராம்சத்தை கொடுக்க வேணும். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை. ஏன் பழைய பாடத்தை பற்றி நான் கேட்கிறேன். அது ஒன்று. மற்றது இன்னொரு முக்கிய காரணம் இருக்கு. ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் சரி. வெரி குட் பாயிண்ட். போன ஞாயிற்றுக்கிழமை வராத பிள்ளைக்கு ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் கொடுக்குறீங்க இந்த பாடத்தை. சரியோ? ரைட். இப்போ சரி. இப்போ தரம் ஒன்று. இப்போ நான் ஒரு ஷீட் தருவேன். அதை பார்த்து கொண்டு நீங்கள் பாடத்தை எழுத தொடங்குங்க. சரி. தரம் ஒன்று எல்லாரும் கல்வி எழுதி போட்டு அந்த மூலைக்கு போங்க. தரம் ஒன்று படிப்பிக்கிறவங்க இந்த மூலைக்கு வாங்க. சொல்லுங்க. தரம் ஒன்று இங்கே போங்க. அந்த மூலைக்கு போங்க. தரம் ஒன்று. ரெண்டு பாடம் கீழே இருக்குது. பாடம் என்ன பாடம் அதை எழுத வேண்டும். தரம் 6 தலைப்பு. பாடத்தை தலைப்பு எழுத வேண்டும். அதுக்கப்புறம் பாடத்தின் நோக்கம். பாடத்தை தொடங்க சுற்றாடல இருந்து ஒரு உதாரணம் ஒரு கதை அப்படிதான் தொடங்க வேண்டும். பாடத்துக்கு வரணும். அது பிறகு வாழ்க்கைக்கு கடைசியில இந்த பாடம் வழியாக வாழ்க்கைக்கு என்ன படிக்க போறாங்க அது கடைசியில் அந்த 5 1 2 3 4 அந்த 5 தலைப்பையும் தான் எழுத வேண்டும். ரைட்.
ஹெடிங் வந்து உங்களோட பாட புத்தகத்தை பாருங்க. நான் பாட புத்தகத்தை முன்னாடி வச்சோன்னேன். என்ன ஹெடிங் என்ன? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பாடம் படிப்பிக்க போறீங்க? அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குரியது தான் இப்போ எழுத போறீங்க. அதாவது நாளைக்கு பார்த்துக்கொள்ள படைப்பு பாட நோக்கம் எதற்காக படைக்கப்பட்டுள்ளது என்று சிந்தித்தல். கற்பித்தல் முறை மனிதனால் படைப்பினை விருத்தி செய்தல். விலங்கு, மனிதன், சூரியன், சந்திரன் படைப்புகளின் படங்கள் மூலம் விரிவுபடுத்துதல். இயற்கைகளை பற்றி அவர்களுக்கு இறைவன் படைத்த பொருள் என்று சொல்லி அதை காட்டி அதற்கான விளக்கங்கள் கொடுத்தல். கற்பித்தல் ஒழுங்குமுறை படங்கள் மூலம், கதைகள் மூலம், தொடக்க நூல் வேதாகமத்திலிருந்து வாசித்து விரிவுபடுத்தல். மற்றது பாடல்கள், அசைவுகள் மூலம் விரிவுபடுத்தல். அதனால் நமக்கு என்ன பலன் என்று சொல்லி அதற்கான வாழ்க்கைக்குரிய விளக்கத்தை கொடுக்கிறது.